டே 1 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் 15 kgs in 100 days. இதுக்கு நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 20:4 விண்டோ தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஈட்டிங் விண்டோ மார்னிங் 10:30 to ஆஃப்டர்நூன் 2:30. மார்னிங் எந்திரிச்சதுமே சீரகம் அண்ட் வெந்தயம் கொதிக்க வச்ச தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அரௌண்ட் 10:45 கிட்ட பப்பாயா சீட் பவுல் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ரீசெண்டாக சீட் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபாலிகுலர் ஃபேஸில் இருக்கிறதுனால பம்கின் சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்திருக்கேன். லஞ்சுக்கு இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் டே, ஸோ லஞ்ச் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனேன். இது வந்து கேரட் சியா சீட்ஸ் ரைத்தா மாதிரி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து கர்ட், பச்சை மிளகா, கேரட், சியா சீட்ஸ், கொஞ்சோண்டு கரம் மசாலா, உப்பு. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது பிடிக்குங்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே பச்சை பயிர் கடையல் சாதம் அண்ட் பன்னீர், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோலாம் போட்டு ஒரு டிக்கி மாதிரி தான். இந்த டிக்கிக்கு வந்து கிரேட் பண்ண பீட்ரூட், பன்னீர், ஸ்வீட் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி அது கூடவே வந்து கடலை மாவு, உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, பச்சை மிளகா, வேணா வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி டிக்கி மாதிரி பண்ணிவிட்டு தோசைக்கல் லைட்டாக எண்ணெய் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து வேக வச்சு எடுத்தோன்னா ரெடி. இதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லைக் நம்ம ஏதாவது ஃப்ரையாக க்ரேவ் பண்ணும் போது இது சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது ஒரு 3 pieces அண்ட் கொஞ்சோண்டு பச்சை பயிர் சாதம் அண்ட் ரைத்தா தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து மார்னிங் 1 hour ஆஃப் யோகா அண்ட் வாக்கிங் 14k steps.